பிரைஸ் தி லார்ட். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உயர்த்தும் சிந்தனையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், நீண்ட நேர ஜெபம் அவசியமா, நீண்ட நேரம் ஜெபிக்கணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனிமையில் நம்ம நீண்ட நேரம் ஜெபிக்கிறோம், கர்த்தரோடு இடைப்படுகிறோம், அது நல்லது. when there is a group prayer, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம ஒரு குரூப் ப்ரேயருக்காக ஒரு 1 hour 2 hours ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு வந்திருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அதில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஜெப குறிப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக நிறைய வேர்ட்ஸை ஆட் பண்ணி, இல்லாட்டினா நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி, அல்லது இன்னும் அவங்க யோசித்து வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளையும் சேர்த்து அதில் ஜெபிப்பதுண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக அந்த ஜெப குறிப்பு சில குறிப்பு வச்சுருப்பாங்க, அதையும் இவங்களே சேர்த்து ஜெபிச்சிருவாங்க. இப்படி நீண்ட நேரம் ஜெபிக்கிற சில மனிதர்கள் உண்டு. அவர்கள் தவறு என்று சொல்லவில்லை, அவர்களுடைய தேவ பக்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், அன்றியும் அஞ்ஞானிகளைப் போல உங்கள் ஜெபங்களில் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பாருங்க, ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்பக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஜெப குறிப்பு இருக்குன்னா அந்த குறிப்புக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அதே போல் நிறைய வசனிப்பை போட்டு ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. சுருக்கமாக ஜெபிச்சாலே போதும். பாருங்கள், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்துடைய முடிவில் உணவுக்காக என்னை ஜெபிக்க சொன்னாங்க. நான் ஜெபிச்சதெல்லாம், ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதிங்க, இதில் உள்ள தீமையை நிராகரிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பாருங்கள், ஒரு 5 செகண்ட் கூட ஆகலை இந்த ஜெபம். இப்படி நான் உணவுக்காக சுருக்கமாக ஜெபித்ததற்காக அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண ஒரு சகோதரர் கோவப்பட்டார். என்னன்னா, நம்ம நீண்ட நேரம் ஜெபித்தே பழகிட்டோம், நீண்ட ஜெபமாக ஜெபித்தே பழகிட்டோம். உணவுக்காக இவ்வளோ சின்ன ஜெபம் போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உணவுக்காக இருக்கட்டும், எந்த ஜெப குறிப்பாக இருக்கட்டும், நம்ம கருத்தோடு கரெக்டாக பாயிண்டோடு சுருக்கமாக ஜெபித்தா கூட போதும். வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? ஆகையினால ஜெபத்தில் குறிப்பாக ஒரு குரூப்பாக கேதர் ஆகி குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டைமில் ஜெபிக்கணும்னு வரும்போது கொடுக்கப்பட்ட குறிப்புக்கு ஒரு சரியான வார்த்தைகளை கரெக்டாக ஸ்பெசிஃபிக்கான வார்த்தையும் வசனத்தையும் பயன்படுத்தி ஜெபித்தாலே போதும். நீண்ட நேரம் ஜெபம் அவசியம் கிடையாது. ஒருவேளை ஆவியானவர் ஆவியானவருடைய தூண்டுதலினால எல்லாருக்கும் அந்த இடத்துல பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு இதுவாக நம்ம நீண்ட நேரம் ஜெபித்தா பரவாயில்ல. ஆனால் வீண் வார்த்தைகளை அலப்பி அதிக வசனிப்பை கொடுத்து நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. இதுவே இந்த நாளுக்கான உயர்த்தும் சிந்தனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.